இந்த ஐடென்டி படம், இந்த படத்தில் ஹீரோயின் அவங்களுக்கு படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆக்சிடென்ட் ஆகி மூளையில் பின்னால் பேக் சைடில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அடிபட்டுரும். அதாவது நமக்கு முன்னால் நிற்கிறவங்களோட ஃபேஸை பார்த்து இவங்க நம்ம அப்பா, இவங்க நம்ம அம்மா, இவங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி மூளைக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பக்கூடிய அந்த பர்டிகுலர் இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட்டில் டேமேஜ் ஆயிரும். ஸோ ஆப்போசிட்டில் நிற்கிறவங்களோட அந்த வாய்ஸை வச்சு தான் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற ஹீரோயின் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய மர்டர் கேஸோட விக்டிம். அது எப்படி அவங்களுக்கு ஃபேஸே தெரியாது, எப்படி அவங்க விக்டிமாக இருக்க முடியும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் இந்த படத்தோட பியூட்டியே. இந்த படத்தில் பாதி படம் வரைக்குமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஏன்டா இந்த படத்துக்கு வந்தனே உங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் ஹீரோ சைட்லேருந்து ஒரே ஒரு ட்விஸ்ட் ஒன்று காட்டுவாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் தான் படமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டொவினோ அவங்களோட அந்த ஃபிசிக்கு, உண்மையிலுமே அந்த மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தை இந்தியன் வெர்ஷனில் எடுத்தாங்கன்னா வைங்களேன், டொவினோவை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்தளவு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாரு இந்த படத்தோட ஹீரோ.